அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து வெளியில் சென்றவர்களை 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன் நின்று ஒருங்கிணைப்போம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ள சம்பவம் அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. அதிமுகவில் அதிருப்தியில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சரும் MLA-வுமான செங்கோட்டையன் குறித்து முன்னாள் முதல்வர் OPS கூறும்போது என் மனதின் குரலாக ஒலித்தார் செங்கோட்டையன் என கூறியுள்ளார். அவருடைய முடிவுகள் அவர் என்றைக்குமே மனச்சாட்சியுடன் அவருடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுடைய முழு வடிவமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிற காரணத்தால் அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் சொல்வார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறுவது நல்ல விஷயம்தான். யாருடைய குரலாகவும் யாரும் பேசவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும், எல்லாரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். தேனி மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் EPS முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பற்றி பேசுவதை முற்றிலும் தவிர்த்தார். மத்திய அரசின் GST வரி குறைப்பை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்ட நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பாஜகவுடன் வசதிக்காக கூட்டணி அமைத்து தமிழக மக்களின் நிதி நலனையும் உரிமைகளையும் பழனிசாமி புறக்கணிக்கிறார் என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று மதுரையில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அமைச்சர் தியாகராஜன் ரூபாய் 30,000 கோடி குறித்து பேசிய ஆடியோ விவகாரம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். அமெரிக்க வரி விதிப்பு குறித்து விவாதிக்க பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா தலைமையில் நாளை பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடு வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடக்கிறது. இதில் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். இந்த தகவலை நம் வெளியுறவு அமைச்சகம் நேற்று உறுதிப்படுத்தியது. இந்த கூட்டத்தில் அமெரிக்க வர்த்தக கொள்கை மட்டுமின்றி வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் தலைவர்களை ஓரணியில் திரட்டவும் பிரேசில் அதிபர் லுலா டா சில்வா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. தவிர உறுப்பினர் நாடுகளும் உள்ளன. சத்தீஸ்கரின் தண்டேவாடா நாராயண்பூர் எல்லையில் அபுஜ்மத் காடுகள் உள்ளன. இது மிகவும் அடர்ந்த வனப்பகுதியாகும். இங்குள்ள காடுகளில் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் 5 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். GST மறுசீரமைப்பு எதிரொலியாக பயணிகள் வாகனங்களின் விலையை ரூபாய் 1.45 லட்சம் வரை குறைக்கப்படும் என டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி சிறிய கார் மாடலான டியாகோ 75,000, டிகார் 80,000, ஆல்ட்ரோஸ் 1.10 லட்சம் வரையில் விலை குறைய உள்ளது. அதேபோல் கர்வ் 65,000, SUV மாடலான ஹாரியர் மாடல் 1.4 லட்சம் வரையிலும், சஃபாரி 1.45 லட்சம் வரையிலும் விலை குறைக்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் ஜி என மூவரையும் ஒன்றாக பார்த்தது முதல் அமெரிக்க அமைச்சர்கள் முதல் டிரம்பின் ஆலோசகர் வரை பலரும் பல வகையில் புலம்பி வருகின்றனர். ஆளுக்கு ஒரு கருத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அடுத்தபடியாக அதிபர் டிரம்ப் வெளியிட்ட பதிவு ஒன்றில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் மோசமான இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டோம் போல் இருக்கிறது, அவர்கள் நீண்ட மற்றும் வளமான எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என மீண்டும் புதிதாக ஒரு புலம்பல் பதிவை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.